அமைப்புகள் வந்து யாருக்கு எதிரானவங்க சகிப்புத்தன்மை அதிகமா இருக்குன்னா அது இந்துக்களுக்கு தான் இருக்கு. இந்துக்கள் பெரும்பான்மையா இருந்து ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி ஓட்டு போடுறது பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான் அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க. இந்துக்கள் ஓட்டு போடுறதுனால ஆட்சி படத்துக்கு வந்திருக்காங்க. என்னமோ கிறிஸ்தவர்களே ஓட்டு போட்டு ஆட்சி வந்த மாதிரியும் இஸ்லாமியர்களே ஓட்டு போட்டு ஆட்சி வந்த மாதிரியும் ஓட்டு எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு கேட்கும்போது இந்துக்கள் காலப்பட்டு கும்பிடா இந்துக்கள் கோயில போய் பொட்டு வச்சுக்கிறான். அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அவன் பேச்சை பார்த்தீங்கன்னா செயலை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வன்முறை தூண்டுற மாதிரி அவங்க தான் பேசுறேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஜபக்கூட மாதிரி நடக்குது. எதுக்கு எடுத்தாலும் பைபிளோட வசனத்தை எடுத்து முன்னுதாரணமாக பேசுறாங்க. சட்டமன்றங்கிறது என்ன ஆகுது? தமிழ்நாட்டோட மரபை காப்பாற்றுறது மதசார்பற்ற ஒரு அமைப்புகள் ஒன்று கூடி அங்கே வந்து ஒரு சட்டமன்றம் நடக்குது. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளேயே நீ வந்து பைபிள் இருக்கிற கருத்தையும் உதாரணமாக எடுத்து பேசும்போது குரான் இருக்கிறத உதாரணமாக எடுத்து இன்னொருத்தர் பேசுவார். இஸ்லாமிய வேட்பாளர் அந்த வெற்றி பெற்று வந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் குரான் இருக்கிற பேசுவார். அப்ப அங்க இந்துக்கள் வந்து பகவத்கீதை எடுத்து பேசுவாங்க. இதற்கு வழிவகை செய்வது யாரு? இன்னைக்கு ஆட்சி படுத்துறதுக்கூடிய மந்திரிகள் தான் நல்லா பண்றாங்க. அதனால தமிழக முதல்வர் வந்து அனைத்து மதத்தையும் நேசிக்கக்கூடியவர், இந்து மதத்தையும் நேசிக்கிறாரு, கையில வச்சிருக்காரு, பொட்டு வச்சிருக்காரு, எல்லாமே அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். எலெக்ஷன் அவர் என்ன மதம் யாருக்கும் தெரியாது. பதவி ஏற்கும் போது அவர் கிறிஸ்தவம் தெரியும். இருந்தாலும் நாங்கள் அவங்களை பாசமா ஏற்றுக்கிறோம். ஆனா அவர் கூட இருக்கிற மந்திரி சபையில் இது மாதிரி ஒரு துடுக்கா பேசுறவங்களால அவர் நடவடிக்கை எடுக்கணும். இந்த கருமலை பிரசாரம் எல்லாம் கேட்டுக்கிற இந்த எம்சிஆர் சட்டம் வந்து தேசத்துக்கு பாதுகாப்பான சட்டம். பணம் வருதுன்னா அந்த பணத்தை எதுக்காக செயல்படுறாங்க? பயங்கரவாதத்துக்கு செயல்படுறாங்களா, இல்ல இந்த தேசத்துக்கு எதிரான விஷயத்துக்கு செயல்படுறாங்களா? அவங்களுக்கு ஆதரவா இல்லை இந்த ஆட்சி சொன்னா இந்த ஆட்சிக்கு எதிராக அந்த பணத்தை செயல்படுவாங்க. நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்கன்னா தனியார் காலேஜிகள் கொடுக்குற பணத்தை வாங்கினா வீட்டுக்கு எதிராக போராட்டம் நடக்குது. இது போல ஒரு விஷயமும் தேசத்தில் கொண்டு வர நல்ல நல்ல சட்டங்கள்லாம் எதிர்க்கிறதுக்கு இது மாதிரி என்ஜிஓ மூலமா வர பணங்கள் வெளியே போகுது என்பதை உளவுத்துறையும் ஐபிஎல் ராவன் சொன்னதுனால்தான் மத்திய அரசு சட்டத்தை கொண்டு வந்து இது கட்டாயமான சட்டம் அமல்படுத்தப்படும். அதை நாங்கள் வரவேற்கிறோம். மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த திருமண பிரச்சாரத்தை பேசிக்கணும். அதனால இந்த சட்டத்தினால யாரும் பயன்படுறதுல எந்த ஒரு சர்ச்சையோ மசூதியோ யாரும் எடுத்துக்க மாட்டாங்கிறத தெளிவாக சொல்லிக்கணும். அங்க பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக செயல்பட்டா கட்டாயமா எடுப்பாங்க, எடுத்து வைப்போம். இதுதான் எங்களோட கொள்கை. அதனால இதுக்கு யாரும் பயப்படணும். இந்த திருமண பிரச்சாரத்துக்கு தலைமையேற்று நடத்தியதுக்கு அன்பழகர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்.